ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற யூனிட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ யூனிட் 3 வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அந்த டாபிக் தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ அறநெறி மற்றும் நேர்மை அப்படின்ற யூனிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரையும் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா டோட்டலாக ஏற்கனவே சொன்னது தான். டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா வந்து 4 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஆனால் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து 10 மார்க்கில் 3யும் 15 மார்க்கில் 3 கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் நம்ம ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு 2 கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு யூபிஎஸ்சியில் தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டிஎன்பிசி பொறுத்தவரையும் மொத்தமாகவே ஒரு 6 கேள்வி தான் இருக்குது வந்து. ஸோ அதுவும் நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம் பிவிக்கில் நம்ம பார்க்கும்போது வந்து. அதே மாதிரி இதுக்கான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக தான் இருக்குது. ஒரு 4 to 5 ரெஃபரன்ஸ் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்ம டிஎன்பிசியோட சிலபஸோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 2 புக்கு தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிகோடிங் வந்து போகும். ஸோ டோட்டலாக வந்து இதில் 50 மார்க்ஸ் வந்து நமக்கு குரூப் 1ல கேட்க போகிறாங்க. ஸோ குரூப் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து கிடையாது, இந்த டாபிக் கிடையாது, இந்த சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம குரூப் 1ல மட்டும்தான் இது வந்து இருக்குது. அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் இந்த டாபிக் வந்து இருக்கு வந்து. ஸோ அப்போ நம்ம குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு இங்கே படிக்கிறது அங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி நமக்கு இங்கே கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்றது கிடையாது வந்து. யூபிஎஸ்சியில் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும், அதை நம்ம அனலைஸ் பண்ணி என்னென்ன மாதிரி நம்ம டிசிஷன் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே எழுதுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்போ டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து இருக்க போகுது. அட் த சேம் டைம் வந்து நம்ம சிலபஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக டஃபாக கிடையாது. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டோம், அது நல்லா ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம சொந்தமாக எழுதுறது அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த டாபிக்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ உங்க டே டு டே லைஃப்ல நீங்க பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சது வந்து ஸோ அதை வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க வந்து. அந்த நியூஸ் பேப்பர் படிச்சதை வச்சு எத்திக்கலா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க பேப்பர்ல எழுதலாமா அப்படின்னா வந்து எழுதக்கூடாது. அப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நீங்க பார்த்த மாதிரி நீங்க படிச்ச மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ ஒரு சில இடத்துல வந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து மாடிஃபை பண்ணலாம் வந்து. ஸோ அதுவும் வந்து நியூட்ரலா தான் இருக்கணும், சரியாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளாஸ்ல என்ன கொடுக்குறோமோ எக்ஸாம்பிள்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து பார்க்குற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு நீங்க அப்படியே எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். அப்படிதான் இந்த டாப்பிக்கை நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு சிலபஸ் அப்படின்றது டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில். யூபிஎஸ்சிலும் டீட்டெயிலாக இருக்கு. யூபிஎஸ்சியில் ஈவன் வந்து அது வந்து ஒரு பேப்பராகவே இருக்கு, 4th பேப்பரா இருக்கு. 250 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கு வந்து. இங்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் தான் இருக்கு. அது நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல பேப்பர் 1ல இருக்கு அப்படி மக்கள் வந்து. ஸோ அப்போ நம்ம டாபிக் அந்த வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சோர்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இதுக்கு நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல பெருசா கண்டென்ட் கிடையாது. ஈவன் நமக்கு 11th புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th புக்ல அறிவியல் சொல்லி இருக்கு. ஆனா அதுலயும் நமக்கு பெருசா கண்டென்ட் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அதன் 10 மார்க் 15 மார்க்ஸ்லாம் நம்ம எழுதுற அளவுக்கு கண்டென்ட் அதில் கிடையாது. ரொம்ப பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ல பிளாக் அண்ட் ஒயிட் புக்ல வந்து இருக்கு. ஆனா அதுவும் நமக்கு பத்தாது வந்து. ஸோ அப்போ நம்ம எந்த புக் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இன்டெகிரேட் ஆப்டிடியூட் சொல்லிட்டு வந்து ஜி சுப்பாராவ் அண்ட் PN ராய் சௌத்ரி சொல்லிட்டு அவங்களுடைய புக் வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி லெக்சிகனுடைய புக் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் சொல்லிட்டு அந்த புக்கும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் இருக்குல்ல ARC வந்து ஸோ அதை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சோர்ஸ் டிஎன்பிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சோர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சோர்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் சேர்த்து ரெஃபர் பண்ண போறீங்க. ஏன்னா அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணது என்னன்னா பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ல எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து தடுமாறாம நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ பேசிக்ஸ்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு டெர்மினாலஜி அந்த டெர்மினாலஜிக்கான மீனிங் வித் எக்ஸாம்பிள் வந்து. ஸோ அப்போ அந்த மீனிங் வித் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ எத்திக்ஸ்னா என்ன, லானா என்ன, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் அந்த டேர்முக்கான மீனிங் அந்த மீனிங்கை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் பார்க்குறோமோ ஸோ அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைஃபாக இருக்கலாம், இல்லைன்னா பிரைவேட் லைஃபாக இருக்கலாம், இல்லை போத் அண்ட் பப்ளிக் அண்ட் பிரைவேட் லைஃப்ல ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது நம்ம எப்படி டிசிஷன் வந்து எடுப்போம், அப்புறம் மாரலா நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணுவோம் வந்து இன்டெகிரிட்டி அப்படின்றது நம்ம எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்காம நம்ம எப்படி இருக்கிறது சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும். அதே மாதிரி கோர்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ தலைவர்களுடைய கோர்ஸ் அப்படின்றது தொடர்ந்து யூபிஎஸ்சியில் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம டிஎன்பிசிலையும் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மகாத்மா காந்தியோட கோர்ஸ், அம்பேத்கரோட கோர்ஸ், அதே மாதிரி திருவள்ளுவருடைய இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு கேள்வியா மாறும். ஸோ அப்படி மாறும்போது அதுக்கு நம்ம எப்படி
ஆன்சர் பண்றோம் அப்படின்றது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அப்போ எல்லாமே வந்து நம்ம பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து ஆன்சர் எழுத போறோம். அங்க போயிட்டு சொந்தமா நம்ம இது யோசிச்சு இதுவரை நம்ம படிக்காது இதுவரை நம்ம யோசிக்காது எழுதுறது அப்படின்றது ரொம்ப மினிமமாக தான் இருக்கு போது. அப்போ நம்ம நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் அதை நல்லா தரவா ரிவைஸ் பண்றது, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போறது. அதே மாதிரி நம்ம பிவைக்யூ அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக வந்து 2013 வந்து நம்ம எடுத்து நம்ம பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கேட்டிருக்காங்க இது வரையும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூபிஎஸ்சி அனலைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து டேரக்டா இருக்கு வந்து அந்த டெர்மினாலஜி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. போக 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 தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் கேட்கணும்னா புதுசா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜென்ரலா வந்து கேட்கறாங்க. அது ஜென்ரலா இருக்கிறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக தான் ஆன்சர் எழுதி ஆகணும். அது அவங்க கொஸ்டின் வந்து ரொம்ப ஜென்ரலா கேட்பாங்க, மேலோட்டமா கேட்பாங்க, யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வித் டேட்டா அண்ட் ஃபேக்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எழுதுனா தான் நமக்கு வந்து மார்க் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க. எவாலுவேட்டர் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது எதிர்பார்ப்பாங்க வந்து. ஸோ அதுக்கும் டிஎன்பிசி ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ரொவைட் பண்ணாலும் இந்த புக்ஸ்ல பேஸ் பண்ணி தான் அவங்க ஆன்சர் கீ ரெடி பண்ண போறாங்க. அதனால இந்த புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஃபர் பண்ணி உங்களுக்கான புக்காகவும் அண்ட் உங்களுக்கான கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸாகவும் கொடுக்க போறோம் அப்படி பார்க்குற ஃப்ரெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரெஃபரன்சஸ் வந்து சாப்டர் 1 வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்குன்னு அறநெறியும் மனித இடைமுகப்பும் வரையறை மற்றும் வாய்ப்புகள் வந்து அப்படின்னு இங்கிலீஷ்லேயே படிச்ச ரெஃபரன்ஸ் கீழே தமிழ்ல இருக்கு வந்து நமக்கு வந்து டைம் சேவ் பண்றதுக்காக நீங்க அப்படியே தமிழ் பண்ணி ஸ்டூடெண்ட் அப்படியே அதை ரீட் பண்ணிக்கலாம். எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து சேம் அதே புக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி புக் வந்து நம்ம வந்து சாப்டர் 4 வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட். எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள், திருக்குறளின் நன்னெறிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லெக்சிகன் ஃபார் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டில நமக்கு சாப்டர் 5 வந்து இருக்கு. அண்ட் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th புக்ஸ்ல வந்து எக்கனாமிக்ஸ்ல இருக்கு, பாலிட்டில இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரியில கூட கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அந்த 3 சோர்ஸ்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் ஓரியன்டா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ திருக்குறள் ஓரியன்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அறவியல் சார்ந்து ஸோ அதையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அறநூல்கள் அப்படின்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமா இருக்கு, சொல்லவே வேண்டியதில்லை. இன்னா சொற்கள் இனிய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா லிஸ்ட் போட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல அதுவும் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18 நூல்கள்ல வந்து 18 நூல்கள்ல வந்து நம்ம திருக்குறள் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா 11 நூல்கள் வந்து அறநூல்களா இருக்கு வந்து. ஸோ அதுல முக்கியமான ஒரு நூலா எது இருக்குன்னா திருக்குறள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த திருக்குறளை அறத்தை வலியுறுத்தக்கூடியது அப்படின்னா அந்த அறத்துப்பால் அப்படின்றது முக்கியமான இருக்கு. அதே நேரத்தில் அறத்துப்பால்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது வந்து. ஸோ ஈவன் வந்து நமக்கு பொறுப்பாளர் இருந்தும் கேள்விகள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பொறுப்பால் அப்படின்னும் போது என்னன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா நிர்வாகம் ஓரியன்டா கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்புடைய அதிகாரம் வந்து இருக்கும். ஈவன் வந்து லாஸ்ட் இயர் வந்து செங்கோன்மை அப்படின்னு அதிகாரத்தை பேஸ் பண்ணி நமக்கு எத்திக்ஸ்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். ஸோ அதனால அந்த அதிகாரம் வந்து எதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அண்ட் எதெல்லாம் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து திருக்குறள் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சிலபஸ்ல திருக்குறள் இருக்கு. ஈவன் யூபிஎஸ்சியிலும் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி திருக்குறள் பேஸ் பண்ணி டைரக்ட் கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சியில கேட்டிருக்காங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சியில நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் நம்ம பார்ப்போம். பிளஸ் வந்து சாப்டர் 5 வந்து லெக்சிகன்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன்ட்யூஷனிசம் அண்ட் எக்ஸ்டென்ஷனிசம் வந்து ஸோ அறநெறிகளின் வகைகள் உள்ளுணர்வாதம் இருத்தியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம ஏஆர்சி தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்மளுடைய அகாடமி அப்போ என்னுடைய நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சேர்த்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும் வந்து. டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது அதுவும் ஏஆர்சி கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் நம்ம அகாடமியோட நோட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் மாரல் அப்சல்யூட்டிசம் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நம்ம எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி சாப்டர் 8ல வந்து இந்த புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஆட்டிடியூட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வித் தாட் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி புக்ல தான் நமக்கு சாப்டர் 20ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆட்டிடியூட் எங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு இன்டர்வியூல செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க நம்ம இன்டர்வியூல செக் பண்றதுக்கு பெருசா வந்து டைமும் கம்மியா இருக்கு, அதுல ஃபுல்லா செக் பண்ண முடியல. அதனால கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எத்திக்ஸ் ஒரு பேப்பர் வச்சு அதிலே செக் பண்ணிடுவோம். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுல வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வரட்டும். அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் இன்டர்வியூ செக் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஈவன் வந்து சம் ஆஃப் த ப்ரொபேஷனரி பீரியட்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல ஏதாவது வந்துட்டு தான் இருக்காங்க வந்து. ஸோ அவங்களுடைய பிஹேவியர் வந்து சரியில்லை, அவங்க ஆட்டிடியூட் சரியில்லை. ஆஃப்டர் கெட்டிங் டு த சர்வீஸ் அப்படின்னும் போது வந்து அவங்க பப்ளிக்கோட வந்து கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிஹேவியர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க. அதே மாதிரி அந்த எத்திக்கல் வேல்யூஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, டெலிபரேட்டா வந்து அதை வந்து எங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா ஒரு பேப்பரா வந்து யூபிஎஸ்சி வந்து ஆட் பண்ணாங்க 2013ல. அப்புறம் டிஎன்பிஎஸ்சியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்றத தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அதை ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட் இயர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அது வந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து
மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி புக்ல வந்து சாப்டர் 21 வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிலாசபிக்கல் பேசஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் புக்ல சாப்டர் 9 வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து லெக்சிகன் புக்ல வந்து இருக்கு, சாப்டர் 6ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் நான் ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன் அண்ட் பொட்டன்ஷியலி பெனிஃபிஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து அதுவும் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி புக் வந்து சாப்டர் 19ல வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஏஆர்சியில் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட அகாடமி அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நோட்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பவுண்டரிஸ் ஆஃப் காம்பிடன்ஸ் வந்து ஸோ அது ஏஆர்சி அண்ட் நம்மளுடைய அகாடமி நோட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போறோம். அண்ட் கன்சல்டேஷன் ஆஃப் எத்திக்கல் ஆப்ளிகேஷன் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது வந்து ஏஆர்சி அண்ட் நம்மளுடைய மெட்டீரியல் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்கு ஃப்ரெண்ட். சிட்டிசன் சார்ட்டர்ஸ் வந்து ஸோ அது எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி புக்ல சாப்டர் 16 அண்ட் 17ல வந்து கவர் ஆகுது. சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படின்றது வந்து எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி புக்ல வந்து சாப்டர் 12 வந்து இருக்கு. அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் பப்ளிக் பாலிட்டி டிட்டர்மினேஷன் அப்படின்றது வந்து ஏஆர்சி அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மளுடைய அகாடமியோட நோட்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய சோர்ஸா வந்து இருக்கு. இந்த சோர்ஸ்ல போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ரெண்டுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு தமிழ்லையும் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்லையும் நம்ம கிளாஸ் வந்து பைலிங்குலா தான் எடுக்க போறோம். ஸோ அதனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட இது வந்து ஸ்கூல்ல நான் படிச்சது இல்லை, காலேஜில் நான் படிச்சது இல்லை, ஆனா இங்க வந்து புதுசா இருக்கு இந்த யூனிட் அப்படின்னும் போது நீங்க பைலிங்குலா படிக்கிறதுனால கிளாஸ்ல நான் தான் உங்களுக்கு எடுக்க போறேன். அதனால தெள்ள தெளிவா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதனுடைய டெஃபினேஷன் வரையறை என்ன, அந்த டெர்மினாலஜிக்கு மீனிங் என்ன வந்து, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக தான் பார்க்க போறோம் கிளாஸ்ல. ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து டீட்டெயிலான ஒரு நோட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் நம்ம வீக்லி டெஸ்ட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அதுல பேப்பர் கரெக்ஷன்லயும் உங்களுக்கான இன்புட் வந்து கொடுத்துருவாங்க. ஆன்சர் கீழேயும் வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து அதுக்கான இன்புட் வந்து கொடுத்துருவோம். ஸோ அப்போ நம்ம கிளாஸ் பிளஸ் வந்து அந்த டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்றது பிளஸ் பிவைக்யூ இது மூணுமே நம்ம சேர்க்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துடலாம். இதுலயும் நம்ம வந்து 50 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. அது 50 மார்க்ஸ்ல மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவா நம்ம இது வந்து கன்சிடர் பண்ணலாம். லிமிட்டடா தான் படிக்க போறோம் வந்து, அதே மாதிரி அது நல்லா ரிவைஸ் பண்ண போறோம். அண்ட் பார்க்காம எழுதி பார்க்கறது அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டெஃபினட்டா ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ படிச்சதே திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது என்னடா சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து ஆகும். ஆனா அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுல டிஃபரன்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும் வந்து. ஸோ அந்த டிஃபரன்ஸ் புரிய ஆரம்பிக்கிறது அப்படின்றது என்னன்னா த்ரூ ரிவிஷன் மூலியமா தான் அதை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சயின்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பாலிட்டியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் வந்து, ஹிஸ்டரியும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும், மைக்ரோ டிஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ த்ரூ ரிவிஷனும் பார்க்காம எழுதி பார்க்கறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாபிக்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ அதனால ஒரு தடவை படிச்சோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு வந்து வந்துடும், அப்படியே போய் எக்ஸாம்பிள் எழுதிடலாம் அப்படின்னா நீங்க எழுதும் போது என்னது பாயிண்ட்ஸ் வராது வந்து. ஸோ அதனால நம்ம நல்லா மல்டிபிள் ரிவிஷனும் அண்ட் பார்க்காம எழுதி பார்க்கறது மட்டும்தான் நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, அதை ரிவைஸ் பண்றது, அதுக்கப்புறம் அதை பார்க்காம எழுதி பார்க்கறது, அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்றது. இந்த ஸ்டேஜ்லாம் நம்ம கடந்தாம்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மெயின்ஸ்னாவே நோட்ஸ் மேக்கிங் நினைச்சிட்டு இருக்காங்க வந்து. ஸோ மெயின்ஸ் அப்படின்றது நாட் ஒன்லி நோட்ஸ் மேக்கிங் கிடையாது, ஃபைனலாக ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ணால் மட்டும்தான் நம்ம மெயின்ஸ்ல அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். நான் நல்லா நோட்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு டெஸ்ட் எழுதுனேன் அப்படின்னா அந்த நாள் நம்ம வாழ்க்கையில் வரப்போறது இல்லை. வழக்கமாக சொல்றது தான், நான் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுனேன் அப்படின்னாவே அது நடக்கவே போறது இல்லை வந்து. அதனால இந்த டேல என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டை போட்டுருங்க, போயிட்டு டெஸ்ட் போட்டு திருப்பி படிங்க. அதனால ஒன்றும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண போறதில்ல வந்து, பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட போறதில்ல வந்து. ஏன் நீ வந்து படிக்காம டெஸ்ட் எழுதுன ஏன் போய் படிச்சு அப்படிலாம் கேள்வி கேட்க போறது இல்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து அந்த எக்ஸாம் டே, நம்மளுடைய டே அப்படின்னா எக்ஸாம் டே வந்து. ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம் டே, அந்த டேல நல்லா எழுதுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து நான் நல்லா படிச்சுட்டு நல்லா நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள நடக்கவே நடக்காது. அதனால என்ன படிச்சு முடிக்கணுமோ 60%, 70% அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் எழுதுங்க, அவ்வளவுதான். கேட்கிற கேள்வி நீங்க படிச்ச ஏரியால இருந்து வந்தா என்ன ஆகும், ஆன்சர் 100% இருக்க போகுது, அவ்வளவுதான் வந்து. இதுக்கு தேவையில்லாம போட்டு நம்ம பயந்துட்டு ஐயோ நம்ம செம்மையா எழுதணும், நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அந்த நினைப்பு தான் வந்து நம்மளை காலி பண்றது. நம்ம யாரும் எதுவும் சொன்னா என்ன, சொல்லிட்டு போட்டோம். ஃபீட்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எழுதிட்டு போட்டோம், இம்ப்ரூவ் பண்ணுவோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து. ஸோ அப்போ ஓப்பன் மைண்டடா நம்ம அப்ரோச் பண்றது வந்து. அதே மாதிரி அந்த டேல நம்ம வந்து டெஸ்ட் எழுதுனா எழுதிட வேண்டியதான், அவ்வளவுதான். 2 நாள் நான் உட்காந்து செதுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் நான் டெய்லி டெஸ்ட், இது 2 கொஸ்டினுக்கு 2 நாள் செதுக்கின கதையெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி இனிமேல் நம்ம நடக்க போறதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த டேல என்ன நீங்க படிச்சு முடிக்கிறீங்களோ அதை அப்படியே போயிட்டு எழுதிட்டு வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் த்ரூ ரிவிஷன் மூலியமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிடலாம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அடுத்து
டாபிக்ஸ் பார்ப்போம், அதில் கீவேர்ட்ஸ் பார்ப்போம், அந்த பிவைக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடும் ஃப்ரெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாப்பிக்கில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய கதை இருக்கும் ஃப்ரெண்ட். யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, சஜஷன் கொடுங்க, அந்த கிட்டக்குள்ளே அனலைஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, எவாலுவேட் பண்ணுங்க, அப்படி சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த முடியும் போது அந்த எக்ஸாக்டா என்ன டேர்ம்ல போட்டு முடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணணும் வந்து. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்றது வந்து. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பேஸ்ட் ஆன் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்ட்டாக பிரின்சிப் நம்ம பார்ப்போம். சாம்பிள் கொஸ்டின்ஸ் அப்படி நம்ம பார்ப்போம், அண்ட் கீவேர்ட்ஸ் என்ன பார்ப்போம். இப்போ ஹியூமன் கிரீட், மனித பேராசை. ஸோ அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கு வந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆர் த அவுட்கம்ஸ் ஆஃப் ஹியூமன் கிரீட் இன் த நேம் ஆஃப் த டெவலப்மெண்ட், இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் இன் விச் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் லாஸ் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஹவு டு யூ புட் an end to this to protect life and bring equilibrium between the society and the environment? இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவீங்க வந்து. ஸோ நம்ம யாரை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ கவனமாக என்ன பண்ணணும்னா வந்து இந்த பொலிட்டிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்டிங்ஸாக இருக்கட்டும், ஸோ அப்புறம் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்களாம் கவனமாக நம்ம கையாளணும். அதனால் நியூட்ரலாக எழுதுறது நம்ம ட்ரை பண்ணணும் வந்து. உடனே நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்திடக்கூடாது. ஸோ புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய வளர்ச்சி என்ற பெயரில் மனித பேராசையின் விளைவுகளாகும். இது மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்களின் அழிவு, பூமியில் உயிரிழப்பை நோக்கி செல்லும் திசையை குறிக்கிறது. உயிரை பாதுகாக்கும், சமூகத்திற்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையில் சமநிலை ஏற்படுத்தும், இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டிருக்கேன் கேள்வி வந்து. ஸோ ரொம்ப ஜென்ரலான ஒரு கொஸ்டின் தான் வந்து. இதை நீங்க எழுத சொன்னீங்கன்னா என்விரான்மெண்ட் எக்காலஜி டாபிக் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல இருக்கிற அந்த யூனிட்டை படிக்கிறதுனால என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பண்ணலாம் வந்து. ஸோ இதை வந்து எத்திக்ஸ்ல கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க வந்து. அப்போ அடுத்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ அது கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ் வந்து. So, what is mean by conflict of interest? Illustrated with examples வந்து பார்த்தீங்கன்னா the difference between the actual and potential conflict of interest வந்து ரொம்ப ஜென்ரலா இருக்கு வந்து. அப்போ அந்த டெர்மினாலஜிக்கான மீனிங் தெரிஞ்சுன்னா தெரியும். அப்போ conflict of interest அப்படின்னா வந்து பர்சனல் அண்ட் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு விதமா இருக்கும் வந்து. ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொன்று வந்து நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வந்து ஸோ அது பப்ளிக் வந்து. அப்போ அந்த மாரல் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமா, எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கலாம் வந்து. சில நேரங்களில் நம்ம டிசிஷன் மேக்கிங் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேஸ்டான நம்மளுடைய பேக்ரவுண்டாக இருக்கும், இல்லைன்னா நம்மளுடைய பிராட்டப்பாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அப்போ நம்மளுடைய கண்ணோட்டம் நம்ம பார்க்குற அந்த பார்வை அப்படின்றத பொறுத்தும் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரலாக தான் ஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேர்முக்கான டெஃபினிஷன் எழுதிட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் வந்து, அப்புறம் எத்திக்கல் கண்டக்ட் இன் லைஃப் அண்ட் வாய்ஸ் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் சோசியல் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்தது தான். ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நீங்கள் போட்டுட்டு அப்படியே கொண்டு போயிடலாம் வந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ், ஹவு டஸ் இட் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் த பப்ளிக் டொமைன்? மனசாட்சி நெருக்கடி என்றால் என்ன, அது எப்படி பொதுவெளியில் வெளிப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் போட்டு நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும் வந்து. இதை நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து டிலே ஆகும். அதனால எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல வந்து பார்க்க தான் போறோம், படிக்க தான் போறோம், எக்ஸாம்பிள் கொடுக்க தான் போறோம், நீங்க நோட் பண்ண தான் போறீங்க, நம்ம அங்கே அப்படியே கொண்டு போறோம். ஸோ அதுக்கு அடுத்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் த எபிலிட்டி டு மேக் யுவர் எமோஷன்ஸ் ஒர்க் ஃபார் யுவர் இன்ஸ்டெட் ஆஃப் அகேன்ஸ்ட் யூ வந்து. டு யூ அக்ரி வித் திஸ் வியூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அக்ரி பண்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். உணர்ச்சி நுண்ணறிவு என்பது உங்கள் உணர்ச்சிகளை உங்களுக்கு எதிராக செயல்படாமல் உங்களுக்காக வேலை செய்யும் திறன். இந்த கருத்துடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா, விவாதிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், இல்லை அப்படின்னு எழுதலாம். நான் உணர்ச்சி வசப்படுவேன், ஆனா உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்னா வந்து ஐ வில் பிரேக் த லா, ஐ வில் பிரேக் த ரூல்ஸ் வந்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என் ஒர்க் அஃபெக்ட் பண்ணும். நான் உணர்ச்சி வசப்படுவேன், அந்த உணர்ச்சி வந்து பாசிட்டிவான உணர்ச்சி, அது வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லா பைடிங் சிட்டிஸ்னா நான் வந்து இருக்கேன். அப்போ அதை வந்து இன்னும் நான் வந்து நான் பெட்டரா பண்றதுக்கு காரணமா இருக்கும். அப்போ ரெண்டு விதமா எழுதலாம் வந்து. நம்ம உணர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நான் என்ன பண்றேன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் வந்து. நான் உணர்ச்சி வசப்பட்டாலும் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான எல்லா ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா அதை இமீடியட்டா கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்போ ரெண்டு விதமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர்ஸ் எழுத முடியுமான்னு எழுதலாம். பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் எப்படி இருக்கு, அந்த எமோஷன் வந்து லிமிட்டடா இருக்கு, வித்தின் த பவுண்டரி லைனுக்குள்ள நீங்க எமோஷன் வந்து இருக்கு, கண்ட்ரோல் பண்றீங்க,
கண்ணில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும், கீழே இறங்கக்கூடாது வந்து. இது எங்கன்னா முல்லை நிலத்தில் வந்து. அப்போ அதே வந்து நெய்தல் நிலத்தில் கண்ணில் தண்ணி வந்து இறங்கிடும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து 5 திணைகளில் வந்து வகைப்பாடு அப்படின்னும் போது புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி பிரிவு துயர் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் வந்து மீட்டர் வந்து இருக்கும். ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அப்ரோச், நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ, இப்போ நம்ம கிளாஸில் சொல்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக மாற்றிக்க வேண்டியதான் வந்து. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ஜிஓ பேரை வந்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு என்ஜிஓ போட்டுக்க வேண்டியதான் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்கிறோம் வந்து. இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்கள பார்த்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன் வந்து, இந்த மாதிரி அவங்க உட்காந்தேன். அதே மாதிரி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய வந்து கையில் கேரி பண்ணி லக்கேஜ்லாம் இருந்தது, நான் அதை வந்து தூக்கிட்டு வந்தேன். அப்போ எம்பத்தி சிம்பத்தி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். உண்மையிலேயே நீங்கள் அந்த மாதிரி பண்ணலனாலும் பண்ணேன்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது அது ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சினிமாவில் அப்படி தானே, கற்பனையோடு சேர்ந்து தானே சினிமா. அப்போ உண்மை கதை எடுத்தாலும் அதில் கற்பனையை மிக்ஸ் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸில் கற்பனையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம இன்னொருத்தர் பண்ணதை நீங்கள் பண்ணதா நினச்சி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலும் படிக்கும் போது அது சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கணும். நான் பண்ணாதான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு யாருக்காவது என்ன சொல்ற லக்கேஜ் இதெல்லாம் வாங்கி ட்ராலியில் எழுதிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்த வேகத்தை உங்களை பார்த்தோன்னே இந்த பொருளை தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து. அடுத்து என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி அண்ட் டிஸ்கஸ் எனி ஒன் ஆஃப் த என்விரான்மெண்டல் இஷ்யூ ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுற்றுச்சூழல் நெறிமுறை என்றால் என்ன, அதை படிப்பது ஏன் முக்கியம், ஏதேனும் ஒரு சுற்றுச்சூழல் வந்து பிரச்சனையை சுற்றுச்சூழல் நன்னெறி கண்ணோட்டத்தில் விவாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சொல்லும் போது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வாட்டர் வந்து நம்ம பிரித்து கொடுக்கும்போது வந்து கர்நாடகாக்கு இவ்வளோ, தமிழ்நாடுக்கு இவ்வளோ, கேரளாவுக்கு இவ்வளோ அப்படி சொல்லிட்டு ஒதுக்கும் போது அப்போ ஃபாரஸ்ட்டு, அனிமல்ஸு, வைல்ட் லைஃப் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வாட்டர் வேணும்ல அப்படின்னும் போது வந்து ஸோ அதுக்கு வந்து வாட்டரை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அப்போ என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து ஸோ நம்ம மட்டும் நல்லா வாழணும், நமக்கு தேவை, நம்ம வந்து 5 போகம் வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறோம். அப்போ மற்ற இதுக்கும் கிரியேச்சர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்றது அங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல சொல்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். நிறைய நம்ம பேசுவோம், நிறைய கதையை சொல்லுவோம், ப்ளஸ் வந்து வித் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும் போது நீங்கள் அதை அப்படியே நோட் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டென்ட்டாக கொடுக்கும்போது நீங்கள் அதை அப்படியே நோட் டவுன் பண்ணிட்டு அதை திருப்பி ரிவைஸ் பண்ணுறது. இங்கே 2 விஷயம் முக்கியம் ஃப்ரெண்ட். ஒன்று டெர்மினாலஜி, அதுக்கான மீனிங் என்ன, அதை மனப்பாடம் பண்ணிடணும் வந்து. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸோ அதையும் மனப்பாடம் பண்ணிடணும். இது 2மே இருந்ததுன்னா போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. எது கேட்டாலும் நம்ம கிட்ட பதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி தான். ஸோ இதில் வந்து நியர்லி வந்து நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து நமக்கு ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட். அடுத்து எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிலாசபிஸ் வந்து அப்போ இந்திய தத்துவ பள்ளிகளின் அறநெறிகள் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இங்கே வந்து சுவாமி விவேகானந்தர்லேருந்து யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதுலேருந்து நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் வந்து. ஸோ அதுதான். ஸோ சுவாமி விவேகானந்தர், சர்தார் பட்டேலுடைய கோட்டு, இமானுவேல் கான்ட் அண்ட் அப்துல் கலாம், புத்தன், அப்புறம் சாவித்ரி பாபுலே, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு அண்ட் குருநானக், கௌடில்யர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ கௌடில்யர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உள்ள கொண்டு விட்டாங்க வந்து. இது எல்லாமே வந்து யார் கொஸ்டின் கேட்டதுன்னா யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதில் என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் வந்து, வாட் டு திஸ் கொட்டேஷன்ஸ் கன்வே டு யூ இந்த ப்ரெசென்ட் கண்டெக்ஸ்ட், ஏதாவது ப்ரெசென்ட் கண்டெக்ஸ்டோட இதை வந்து லிங்க் பண்ண முடியுமா? இப்போ நம்ம எடிட்டோரியல்லாம் எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தருடைய கோட்டு, அந்த கோட்டை போட்டு கோட்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டுரையை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க வந்து. ஸோ அப்போ அந்த கட்டுரையும் அவங்க சொன்னதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அதை வந்து 2த்தையும் வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார் அந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தராக மாதிரி அந்த கோட்டுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரி டெல்லிங் வித் லிமிடெட் ஸ்பேஸ் வந்து. அப்போ 10 மார்க்ஸ் அப்படின்னும் போது மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து 150 வேர்ட்ஸ் வந்து, அண்ட் 15 மார்க்ஸ் அப்படின்னும் போது 250 வேர்ட்ஸ் அப்படின்னு. அப்போ 1.5 பேஜில் எழுதணும் அண்ட் 2.5 பேஜில் எழுதணும் அப்படின்றத நமக்கான லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பிரைன் ஸ்டார்ம் பண்ணிட்டு வித்தின் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸில் யோசிச்சுட்டு கடன்னு எழுத ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் போல நினைக்கிற ஃப்ரெண்டு அப்படி கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. அது இப்போ பாருங்க கொஸ்டின், வாட் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா ஆர் மோஸ்ட் ரிலவென்ட் டுடே அண்ட் வை டிஸ்கஸ். புத்தரின் எந்த போதனைகள் இன்று மிகவும் பொருத்தமானவை, ஏன் விவாதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். ஈவன் அது வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்கும் கொண்டு போகலாம்,
பாலிட்டிக் கொண்டு போகலாம், எக்கனாமிக் கொண்டு போகலாம். ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ல வேணாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாவுடைய அந்த கோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் கிளாஸில். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வாட் ஆர் த மெயின் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா, டிஸ்கஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சாவித்ரிபாய் புலே இன் திஸ் ரெக்கார்ட். இப்போ இங்கே வந்து ஃபேக்ட், அங்கே வந்து ஜென்ரலாக இருக்கும், இங்கே வந்து நான் அது ஃபேக்ட். அப்போ சாவித்ரிபாய் புலே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே அவங்களோட ஒய்ஃப். ஸோ அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத சொல்லணும். அண்ட் வாட் ஆர் த மெயின் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இந்தியா. அப்போ நம்ம வழக்கமாக சொல்றதும் ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது 2 பார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லணும், ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இந்தியாவில் என்னென்ன ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். எங்க ஆரம்பிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வேத காலத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எவிடன்சஸ் இருக்குல்ல, அங்கிருந்தே வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றது இருக்கு, பிரசன்ட் ஸ்டில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட ஜஸ்டிஃபை பண்ணி சப்ஸ்டான்சியேட் பண்ணி எழுதிட்டே வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது வந்து எழுதி இப்போ சப்போஸ் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. அப்போ 1.5 பேஜ் 3/4 பேஜுக்கு இதை எழுதிட்டு அடுத்து டிஸ்கஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜோதிபா புலே சாவித்ரி புலே வந்து இன் திஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத இவங்களை பத்தின ஃபேக்ட் அது ஒரு 3/4 பேஜுக்கு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். 1.5 பேஜ்னா 2 ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து அப்போ ஜென்ரலாகவும் இருக்கு, டைரக்டாகவும் இருக்கு. இப்போ தலைவர் வந்து மகாத்மா காந்தி சொன்ன 7 sins என்ன, 7 பாவங்கள் என்ன, மனப்பாடம் தான் வந்து கட்டன்னு எழுதி வச்சிட வேண்டியதான், ஃபுல் மார்க் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் வந்து. ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது வந்துருச்சு நாம அதாவது நம்ம இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்க தான் போகிறோம். ஸோ நோட்ஸ் எடுக்கிறோம், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. கேள்வி அதை மட்டும் கேட்டுட்டாங்க அப்படின்னா எவாலுவேட்டர் செத்தார், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணணும், ஃபுல் மார்க் போட்டாகணும், வேற வழியே கிடையாது, நான் தப்பிக்க முடியாது. அப்படி இப்படி திரும்பினா கூட ஒரு பெருமூச்சு விட்டுட்டு என்ன பண்ணணும், 15 மார்க் 10 மார்க்குன்னு வாங்கிட்டு வர அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பேப்பர்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ அதுதான் உங்களுடைய வேலையா வந்து இருக்க போகுது அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இதில் ஜென்ரலாகவும் இருக்கும் அண்ட் டைரக்டாகவும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். டைரக்டாக இருக்கிறது நம்ம அப்படியே வந்து ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி லீடர்ஸ் வந்து அவங்களோட பிலாசபிக்கல் தாட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூபிஎஸ்சியில் இதுவரையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 21 கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து பிரைன் ஸ்டார்ம் பண்ணுறோம், இதுக்கு நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறோம், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா டெஃபினட்டாக நம்ம இது தாண்டி கேள்வி டிஎன்பிசிலேருந்து வருமா அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு. அவங்க கொடுத்துருக்க சிலபஸையும் கவர் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம டெஸ்ட்ல நம்ம அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிவைக்யூ, இது மூணுமே நம்ம கவர் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கேட்குற கேள்வி வந்து நமக்கு சுலபமாக தான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள், திருக்குறளின் நன்னெறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த செங்கோன்மை அப்படின்ற அதிகாரம் வந்து லாஸ்ட் இயர் 2024 நடந்த மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நடந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் வந்து. ஸோ அடுத்து அதே மாதிரி வந்து யூபிஎஸ்சின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் வந்து, ஃபால்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப் த ட்ரூத் வென் இட் இஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் அன்பிளிஷ்மெண்ட் காமன் குட் வந்து. ஸோ கலங்கமற்ற புது நன்மையை விளைவிக்கும் போது போய் உண்மையின் இடத்தை பிடிக்கிறதுன்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காரு வந்து. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் எழுதணும் வந்து. ஸோ அப்போ எந்த இடத்துல நீங்க சொன்ன போய் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கமற்ற பொது நன்மைக்காக நீங்க வந்து ஒன்று சொல்றீங்க வந்து, அப்படி சொல்றதுனால அந்த பொது நன்மை வந்து அந்த இடத்துல ஏற்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து என்னது பொய்யும் வந்து வாய்மை எடுத்து அப்படின்னு சொல்லி அப்போ அந்த நீங்க சொன்ன பொய்யும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. ஸோ அப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க தான் போறோம். அந்த கதையும் நம்ம இது ஒரு டெவலப் பண்ண போறோம். அது ரியலா நடந்த ஒரு ஸ்டோரியா இருக்கணும். அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நீங்க அப்படியே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் வித் எக்ஸாம்பிளோட. அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், இன்ஸ்டிடியூஷனிசம் அண்ட் எக்ஸ்டிடியூஷனிசம், அறநெறிகளின் வகைகள், உணர்வுவாதம், இருத்தலில் வந்து. இது பட்லஸ் இன்ஸ்டிடியூஷனலிசம், இது வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டாங்க. எங்க கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் வந்து. இதுக்கும் நம்ம வந்து கிளாஸ்ல பார்க்க தான் போறோம். இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பட்லஸ் உடைய இன்ஸ்டிடியூஷனிசம்னா என்ன, ஏன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடியது வந்து தான் இன்ஸ்டிடியூஷனிசம் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸோ அது பட்லஸ் உடையது என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம அங்க படிக்க தான் போறோம் ஃப்ரெண்ட். அடுத்து வந்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகளும் பொறுப்புகளும் வந்து. ஸோ அதில் பர்ஃபார்மன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி வந்து. பர்ஃபார்மன்ஸ் செயல்திறன் அடிப்படையில் அப்படின்னா இப்போ நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதான் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி வந்து பிரைவேட் செக்டார்ல வந்து டார்கெட் இருக்கு வந்து செயல்திறன்லாம் எப்படி கணக்கிடுறாங்க, அது மாதிரி பப்ளிக் செக்டார்லயும் கணக்கிடணும். அப்படி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வந்து அப்ப சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா விஆர்எஸ் கொடுத்து அனுப்பி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றேன். அதுமாதிரி அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இருக்கு. எல்லாருக்குமே வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த பொறுப்புணர்வு அப்படின்றது அவசியம் அப்படின்றது வந்து. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டா கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் ஜென்ரலாக இந்தியாவில் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஜுடிஷியரி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ ஸோ அது எல்லாமே இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ an independent and empowered social audit mechanism is an absolute must in every sphere of public service including judiciary to ensure the performance, accountability and ethical conduct elaborate அப்படின்னா விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து.
அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கையில் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா the independent and empowered social audit mechanism is absolute must in every sphere of public service including judiciary to ensure the performance accountability and ethical conduct. அப்போ போட்ட குண்டு வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னா ஜுடிஷியரிக்கு போட்டிருக்காங்க வந்து. அப்போ ஜுடிஷியரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணுறாங்களா அப்படின்னா தெரியல. அப்போ அதில் வேணும் அப்படின்றதான் அதனோட கொஸ்டின் வந்து. அந்த அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வு அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்லிமெண்ட்டோடைய மான்சூன் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க வந்து இது டெல்லியோட ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் மேலே வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது அவசியம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றாங்கன்றது அவசியம். இப்போ பிரசன்ட் டேக்கும் இது வந்து ரெலவெண்டா இருக்கு. இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் ஆல்ரெடி யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க, ரெலவெண்டா இருக்கு. அப்போ நம்ம வித் எக்ஸாம்பிள்ஸோட ஜட்மெண்ட்டோட நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, ஜுடிஷியரி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, பட் இன்னும் வே ஃபார்வர்ட் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து டைரக்ட் கொஸ்டின் தான். வாட் டஸ் அக்கௌண்டபிலிட்டி மீன் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்? பப்ளிக் சர்வீஸ்ல அந்த பொறுப்புணர்வுனா என்ன வந்து, and what measures can be adopted to ensure the individual and collective accountability of public servants வந்து. அப்ப இண்டிவிஜுவலா அவங்க எப்படி பொறுப்புணர்வு இருக்கணும், கலெக்டிவாவும் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து. இதுக்கு நம்ம அந்த கேஸ் ஸ்டடீஸ்லாம் சிலதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அக்கௌண்டபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட ஒர்க் பண்ற ஒரு கொலீக்ஸ் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன்ல ஈடுபடுறாரு வந்து, அவர் அக்கௌண்டபிளா இல்ல வந்து, பொறுப்போட வேலை பார்க்கல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்து கொஸ்டினா இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ற மாதிரி என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா வந்து, நீங்க அவரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எது கண்டுக்க மாட்டீங்க, நான் வந்து என்னோட கடமை சொல்றதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இல்ல அது எனக்கு சம்மந்தம் இல்லை, அவன் தப்பு பண்ணனா என்னைக்கோ ஒரு நாள் மாட்ட போறான், நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. மூணாவது உங்களுடைய சுப்பீரியர் இருக்காருல, அடுத்து உங்களுக்கு மேல இருக்காருல, ஸோ அவர்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்றது வந்து. நாலாவது என்ன பண்ணுறேன்னா, இது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கும் மேலேயும் போயிட்டு உங்க சுப்பீரியருக்கு மேலே இருக்க ஒரு ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு டைரக்டா அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வந்து கலெக்டிவ் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி, எல்லாருமே பொறுப்பா இருக்குது மொத்தமா வந்து. அப்போ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு என்ன பண்றேன்னா வார்ன் பண்றது, நீ பண்றது தப்பு, லஞ்சம் வாங்கக்கூடாது, இல்லை கரப்ஷன் ஈடுபடுறது தப்பு, இல்லை நான் வந்து ரெட்டேபிசம் பண்றேன், இல்லை டிலே பண்றேன், ஏதோ ஒன்று பண்றாங்க, தப்பு பண்றாங்க, அதை கூப்பிட்டு வார்ன் பண்றது வந்து. வள்ளுவர் அதான் சொல்லியிருக்காரு, காசிப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வந்து. அப்படி காசிப்பிங் பண்றதை விட நீங்க என்ன பண்ணலாம்னா, அது அப்புறம் கூறுதல் இருக்குல்ல, பண்ணக்கூடாது, அப்படி பண்றதுக்கு பதிலாக நீ செத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து வள்ளுவர் வந்து கோவப்படுறாரு. அப்ப ஒருத்தன் இருக்கும்போது அவன் முகத்துக்கு நேரம் அந்த விஷயத்த வந்து பேசுறீங்க அப்படின்னா அதுதான் சிறந்ததுன்ற வந்து. அவன் இல்லாதப்ப அவனை பத்தி பேசுறது அப்படின்றது மிக மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப என்ன பண்ண, நேரா போயிட்டு அவங்ககிட்ட போய் சொல்றது ரொம்ப நல்லது வந்து. ஏன்னா உனக்கு பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஆஃபீஸுக்கு கெட்ட பேர் வரப்போகுது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரப்போகுது அப்படின்னும் போது போய் சொல்லிடுறது நல்லது. இப்ப ஜுடிஷியரி என்ன பண்றாங்க, கதறிட்டு இருக்கேன். ஆனா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் வந்து பண்ணது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஜுடிஷியரி மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். அப்ப கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புணர்வோட செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சொல்றாரு வந்து. ஸோ அப்ப என்ன பண்ணணும், கூப்பிட்டு அவர் வந்து முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், கொலீக்ஸ் வந்து வார்ன் பண்ணிருக்கணும் வந்து, பண்ணல வந்து. ஸோ அடுத்து என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், அதையும் சொல்லலை வந்து. அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, கட்டுக்கட்டா பணம் அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல சேஃபா இருந்திருக்கு, தீப்பிடிச்சு எரியுமோ பாதி எரிஞ்ச பணம் வந்து கட்டு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பொய்யை சொல்றாரு, அப்பயும் பொய் சொல்றாரு. அதுக்கப்புறம் விசாரணை அமைப்புகள்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த ரூம் வந்து பர்டிகுலராக அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அண்ணா தெரேசா யாருமே உள்ள போக முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டியோட அந்த ரூம் இருந்திருக்குன்னு விசாரணையில தெரிய வருது. அப்போ ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கு. கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, அவரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அவர் ரிசைன் பண்ணல வந்து. ஸோ அவருக்கு வந்து இன்னும் வந்து எந்த ஒரு ஜட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுக்காம அப்படியே டம்மியாக வச்சிருக்காங்க. அப்போ அவர் ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பார்லிமெண்ட்ல இப்போ எல்லா பார்லிமெண்ட்ல இருக்க எம்பிஸ் வந்து உட்காந்து என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும் அவரை. இந்த ப்ரொசீஜர் பாஸ் பண்ணணும், 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் ஓட்டிங்ல பாஸ் பண்ணணும். அப்போ லோக்சபா ராஜ்யசபா நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. பார்லிமெண்ட் வந்து கூடும் போது அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ப்ரொடக்டிவா வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டடா இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியரி ஹைகோர்ட்டோட ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இன்னும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி இந்த ஜுடிஷியரி வந்து பார்த்தீங்கன்னா
அந்த அதில் இன்னும் வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கு. இங்கேயும் அதே தான் நம்ம சொல்லலாம், கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லிட்டு. இது நம்ம சின்னதாக ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு லோயர் லெவலில் வந்து ஒரு டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் சொல்லலாம், இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸ் கூட சொல்லலாம், ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டர் சொல்லலாம், இல்லைனா ஒரு சுப்ரீம் கோர்ட் கூட நம்ம சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் மாரல் அப்சல்யூட்டிசம், மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து முழுமைவாதம், நன்னெறி தீர்ப்புகள், நன்னெறி அறநெறி கடமைகள் பத்தின கொஸ்டின் வந்து. இப்போ எத்திக்கல் டிசிஷன் வந்து ஸோ அப்போ கன்சைன்ஸ் மாரல் ரிலையபிள் கைடு when compared to laws and rules regulations in the context of ethical decision making வந்து. ஸோ அப்போ லாஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து இருக்கு, ஆனால் அப்படி இருந்தாலும் எத்திக்கலா வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து சில இடங்களில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும், கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு. அண்ட் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை மாரல் இன்டெகிரிட்டினா என்ன, ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சினா என்ன, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்பரேட் கவர்னன்ஸ் இன் இந்தியாவில் ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சியும் அண்ட் மாரல் இன்டெகிரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் கார்பரேட் ஆளுகை சூழலில் தார்மீக நேர்மை மற்றும் தொழில்முறை செயல்திறன் பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொள்ளீர்கள், தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்போ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெஃபினேஷனும், அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை இப்போ ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எப்படி ரிலேட் பண்றோம், கனெக்ட் பண்றோம் அப்படின்றது தான் நம்ம இந்த யூனிட்ல நமக்கான கேள்வியா வந்து இருக்கு அப்படின்னு. எல்லாமே நம்ம பப்ளிக்லயும் அண்ட் நம்மளுடைய பர்சனலா நம்மளுடைய ஆட்டிடியூட்லயும் அதே மாதிரி பிரைவேட் லைஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு அப்படின்றது. நான் பப்ளிக் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பேன், பிரைவேட் லைஃப்ல வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணுவேன், பிரைவேட் லைஃப்ல வந்து நான் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து பண்ணுவேன், வீட்டில் இருக்க உமனை வந்து நான் இல் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆக மொத்தத்தில் இங்கேயும் சரியா இருக்கணும், இங்கேயும் சரியா இருக்கணும் வந்து. அப்ப நம்ம எல்லாரும் பார்க்கும்போது வந்து நான் வந்து ஒரு விஷயத்த பண்றேன், யாருமே இல்லாதப்ப நான் இன்னொரு விஷயம் பண்றேன், தப்பான ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா எத்திக்கலா அது வந்து தப்பு. அப்ப யாரு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற விஷயம் வந்து மத்தவங்க இருக்கும்போது நான் பண்ண மாட்டேன், யாரும் இல்லைன்னா பண்ணுவேன் அப்படின்னா அது தப்பு. இப்ப லாக்கும் எத்திக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சட்டப்படி நான் வந்து இப்ப வந்து ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் சட்டம் என்ன தண்டிக்கும் வந்து. ஆனா எத்திக்ஸ் அப்படின்றது என்னன்னா நான் யோசிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தண்டனை கிடைக்கும் வந்து. அப்ப யோசிக்கிறதே இட் இஸ் எ கிரைம் வந்து. திங்கிங்கே என்ன பண்ண நான் வந்து இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு தப்பு அப்படி நினைச்சாவே அது வந்து எத்திக்கலா வந்து ராங்குன்னு பாக்குறோம். அப்ப நம்ம லா படி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாதான் அது வந்து பாத்தீங்கன்னா தப்பு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சஸ் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டு வித் எக்ஸாம்பிளோட நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஆட்டிடியூட், இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வித் தாட் அண்ட் பிஹேவியர் வந்து. ஸோ இந்த ஆட்டிடியூடை செக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு எத்திக்ஸ் வச்சிருக்கேன் வந்து. இதை வந்து உங்களோட தாட்டும் உங்க பிஹேவியரும் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க எழுதுறதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி வந்து. நீங்க வந்து பயாஸ்டா இருக்கீங்களா, நீங்க ஜெண்டர் வந்து நியூட்ரலா இருக்கீங்களா, அப்ப பெண்களை வந்து மதிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க எழுதுற ஆன்சர் வச்சே தெரிஞ்சிடும் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து பெண்களை மதிக்கிறீங்களா, பெண்களை போட்டுறீங்களா, ஸோ அப்புறம் நம்ம தலைவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொசைட்டி நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு, வல்னரபிள் செக்ஷன்ஸை நீங்க எப்படி வந்து அதை வந்து பாக்குறீங்க. அதனால நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப அவங்களுக்கு நீங்க வந்து சர்வீஸ் பண்ண போறீங்க. அப்ப நீங்க சர்வீஸ் பண்ணும்போது உங்க முகம் சுளிக்காம நீங்க அவங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்க சால்வ் பண்ணுவீங்களா, இல்ல இது என் பிரச்சனை இல்ல, நான் வல்னரபிள் செக்ஷன்ஸ்ல நான் வரல, நீங்க தான் இருக்கீங்க, இது உங்க பிரச்சனை, அதுக்கு என்ன பண்றது, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரோச்ல பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அப்ப நீங்க அதை எந்த அளவுக்கு நீங்க எடுத்து நீங்க அதை வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்ப இன்டெகிரிட்டி நேர்மை, அப்புறம் அறநெறி விளிம்புகள் எத்திக்கல் வேல்யூஸ், அப்புறம் ஒருமைப்பாடு வந்து அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அணுகுமுறை அப்படின்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ல தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ், அறம் சார்ந்த மற்றும் அரசியல் சார்ந்த மனப்பாங்கு வந்து. ஸோ இது மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னும் போது எப்படி இருக்கும், மாரலா எப்படி இருப்பீங்க, பொலிட்டிக்கலா எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து எஸ்ஏ வந்து ரொம்ப சிம்பிளா டைரக்டா 15 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க வந்து. And probity in public life, what are the difficulties in practice in the present times and how can these difficulties can be overcome வந்து. பொது வாழ்வில் நேர்மை என்றால் என்ன புரிகிறது, தற்போதைய காலகட்டத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் என்ன, இந்த இடர்பாடுகளை எவ்வாறு சமாளிப்பது வித் எக்ஸாம்பிளோட சொல்லணும் வந்து. நேர்மைனா என்ன அதுக்கான ஒரு விளக்கம் வந்து. ஸோ அப்புறம் தற்போது வந்து காலகட்டத்தில் அது நடைமுறைப்படுத்துதல் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு எழுதணும். இதை வந்து சினிமாட்டிக்கா எழுதிடக்கூடாது. ஏதாவது கேம் சேஞ்சர் படம் பார்த்தேன், முத்துலன் படம் பார்த்தேன்,
இந்தியன் 2 பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே எழுதிடக்கூடாது வந்து. ஸோ ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். அப்போ சினிமாட்டிக்காக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நியூஸ் பேப்பர் நம்ம ரெகுலராக ரீட் பண்ண என்னன்னா நமக்கு பப்ளிக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நேர்மையில் என்னென்ன சிக்கல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ப்ரெஷர், அப்புறம் விஆர்எஸ் வாங்குறது வந்து, ஸோ அப்புறம் வந்து அவங்களை வேலை பார்க்க விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் வந்து தடுக்கிறது வந்து. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மாரல், ப்ராபிலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு இருக்கிறோம். எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிலாசபிக்கல் பேசிஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி இன் கவர்னன்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கண்டக்ட் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ அப்போ பொது அதிகாரி நடத்தைகளுக்கான நடத்தை விதிமுறைகள் யாவை, ரொம்ப டைரக்டா அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கடன்னு எழுதிடும். பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட ரெடியா இருக்கும், நம்ம நோட்ஸ்ல இருக்கிறது அப்படியே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அதுதான் அங்கே கேட்டிருக்காங்க வந்து. அடுத்து கோட்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஸ் அ பிரிஸ்கிரைப்டு பை செகண்ட் ஏஆர்சி. அப்போ ஏஆர்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படியே கடன்னு எழுதிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வந்து, ஈஸியாக இருக்கும். அப்படியே நம்ம அங்கே படிக்கிறத அப்படியே இங்கே வந்து எழுதுனா 15 மார்க் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் வந்து. இப்போ நம்ம டோட்டலாக வந்து ஒரு 20 பாயிண்ட் இருக்குன்னா 20 பாயிண்ட் சர்ன்னு எழுதிட வேண்டியதான். எழுதுனா முடிஞ்சு. அப்போ இன்ட்ரோடக்ஷனில் செகண்ட் ஏஆர்சி எப்போ போட்டாங்க, யார் தலைமையில் போட்டாங்க, எந்த இயர் போட்டாங்க அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் 15 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து சரன்னு எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ரோச் வந்து இருக்க போகுது. அப்போ நமக்கு ஜென்ரலாக இருக்கு அப்படின்னா அது வித் எக்ஸாம்பிளோட சொல்ற மாதிரி இருக்கும். டேரக்டா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோமோ நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவோம் அது அப்படியே அங்கே எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணா மெமரி பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஆன்சர் கடன்னு வரும். கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் கோட்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ் வந்து அண்ட் எத்திக்கல் பாயிண்ட் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ், ப்ராபிலிட்டி வந்து அண்ட் எத்திக்கல் டைலமாஸ் வந்து எத்திக்கல் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். டோட்டலா இதுல நமக்கு வந்து 12 questions இருக்கு. And the primary responsibility of public service professionals, transparency of information sharing and service delivery வந்து. ஸோ அந்த டாபிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஸ்பெக்டிவ், சிவில் சர்வெண்டோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, குட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, மாரல் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு, இன்டெலெக்சுவல் காம்பிடன்சி அண்ட் எம்பத்தி, பப்ளிக் அஃபிஷியல், சிவில் சர்வெண்ட் அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் எத்திக்கல் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறிமுறை பண்புகள் சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு கண்டெஸ்ட் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க வந்து. சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷனோட எழுதுங்க சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் மைனஸ் அடிக்ஷன் to form, ignoring and the substance of the matter results in a rendering of injustice. A prospective civil servant is one who ignores such a literalness and carries out true intent. Examine the above statement with the suitable illustration. வடிவத்திற்கு மனமில்லாமல் அடிமையாகி பொருளின் பொருளை புறக்கணிப்பது, அநீதியை வெளிப்படுத்துவதில் விளைகிறது. ஒரு புலனுணர்வு உள்ள அரசு ஊழியர் அத்தகைய எழுத்துப்பூர்வமான தன்மையை புறக்கணித்து உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுபவராக இருப்பார். மேற்கண்ட கூற்றை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் ஆராயுங்கள் வந்து. ஃபர்ஸ்ட் படிக்கும் போது வந்து ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும் வந்து. ஆனால் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பார்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மைனஸ் அடிக்ஷன் டு ஃபார்ம் ignoring the substance of the matter results in rendering of injustice வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா வடிவத்திற்கு மனமில்லாமல் அடிமையாகி பொருளின் பொருளை புறக்கணித்து அநீதியை வெளிப்படுத்துவதில் விளைகிறது வந்து. ஸோ அப்போ வந்து அந்த அநீதியை வெளிப்படுத்துறதுல என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்பு வந்து வெளிப்படும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து a perspective civil servant is one who ignores such a literalness and carries out true intent. ஒரு புலனுணர்வு உள்ள அரசு ஊழியர் அத்தகைய எழுத்துப்பூர்வமான தன்மையை புறக்கணித்து உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுபவராக இருப்பார் வந்து. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ ரெண்டு கண்டஸ்ட்லையும் வித் எக்ஸாம்பிளோட நம்ம எழுதும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பாயிண்ட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அதை தான் நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா முடியாது வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி இப்போ ரீசன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டாங்க வந்து. ஸ்டார்டிங்ல டேரக்டா இருந்தது, பட் நமக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு டஃபா இருக்காது. பட் டேரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சிலபஸ். ஸோ அந்த பேசிஸ்ல தான் நமக்கு வந்து போகும். யூபிஎஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணி 12 வருஷம் ஆயிடுச்சு, டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. ஸோ அப்போ அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது வந்து இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 12 வருஷத்தை ஜம்ப் பண்ணி இப்போ பிரசன்ட் டே யூபிஎஸ்சி என்ன இருக்கும் அந்த மெத்தடுக்கு வந்துருவாங்கன்னா அப்படி வர மாட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இது இருக்க போகுதுன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்க போகுதுன்னு சொல்லி சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம் பேப்பர் கரெக்ஷன்லையும் அது மாதிரி கொஸ்டின்லையும் வந்து உங்களை கஷ்டப்படுத்தாம ஈஸியாக தான் வைக்கணும். இப்போ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு ஜேஇ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிலபஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்க போகுதுன்னா எத்தனை மார்க் 25 மார்க் 50 மார்க் சொல்றது மட்டும் இல்லாம
நாங்கள் இந்த ரெக்கமெண்டடா இந்த 10 புக்கில் இருந்து தான் உங்களுக்கான கொஸ்டின் கேட்கணும், இந்த 5 புக்கில் இருந்தால் உங்களுக்கான கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் புக்கை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்போ ஃபியூச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இந்தியாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ லைக் வந்து 6th-லேருந்து 12th வரையும் வந்து எஃப்சிஆர்டி புக்ஸ் 1, அப்புறம் என்சிஆர்டி புக்ஸ் 2, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக் இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இது சொல்லாமையா இருக்காங்க அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து டிஎன்பிசி ரெஃபர் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கு, தமிழ் மீடியத்தில் இல்லை வந்து. ஸோ அப்போ ஃபியூச்சரில் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ கமிட்டி போட்டிருக்கிறது அதுதான், நீட் ஜேஇக்காக போட்டிருக்காங்க. ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதான் பிரச்சனையாக வந்து இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து அவங்களை எப்படி சரி பண்ணி கொண்டு வர்றது, அப்போ சிலபஸை இன்னும் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ் இதுதான், இங்க இருந்தால் நாங்கள் கேட்க போகிறோம், இதை நல்லா படிச்சுவாங்க போதும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் மாற்ற போகிறாங்க. அடுத்து நமக்கு இந்த டாபிக் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் ப்ரொஃபஷன்ஸ், டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் சர்வீஸ் டெலிவரி அப்படின்றதுல கீவேர்ட்ஸ் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சிவில் சர்வெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் வந்து. அப்போ குட் கவர்னன்ஸ், மாரல் குவாலிட்டிஸ், இன்டெலெக்சுவல் காம்பிடன்சி, எம்பத்தி, பப்ளிக் அஃபிஷியல், சிவில் சர்வெண்ட், எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் எத்திக்கல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு இது வந்து கீவேர்டாக வந்து இதில் வந்து இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம மீனிங் அப்படின்றது நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். முதல்ல சிம்பிளா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதான் கொஸ்டின் கேட்கும் போது நம்ம எப்படி வந்து அந்த நம்ம படிச்ச டெர்மினாலஜிஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், ஸோ அதை எப்படி நம்ம அங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஈச் அண்ட் எவரி கொஸ்டினுக்கு வந்து. அடுத்து professional and non-professional interaction, potentially beneficial interaction, maintenance of confidentiality, records, disclosure of information, boundaries of competence வந்து தொழில்முறை நடத்தை மற்றும் தொழில்முறை நடத்தை அல்லாத தொடர்புகள் வந்து சாத்தியமான பயன்தரும் தொடர்புகள், ரகசிய பதிவுகளை பராமரித்தல், தகவல் வெளியிடுதல், அதிகார வரம்புகள் வந்து இதுதான் வந்து நமக்கு சிலபஸ் டாபிக். அண்ட் மாரலி ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் என்ன, மாரல் இன்டெகிரிட்டி என்ன அப்படின்றதான் வந்து இதுல இருக்கக்கூடிய கீவேர்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அண்ட் இன்டெகிரிட்டி எப்படி இருக்கணும், நேர்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் முறையில் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. கார்பரேட்டருக்குல கவர்னன்ஸுக்குல அதில் கேட்டிருக்காங்க வந்து. கன்சல்டேஷன் ஆஃப் எத்திக்கல் ஆப்ளிகேஷன்ஸ், எத்திக்ஸ் அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து நெறிமுறை கடமை குறித்த ஆலோசனை, ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் வந்து. ஸோ இதில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜெண்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ இந்தியன் கல்ச்சர் அண்ட் வேல்யூ சிஸ்டம் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹாஸ் பின் ப்ரொவைடட் irrespective of gender identity. The number of women in public service has been steadily increasing over the years. Examine the gender-specific challenges faced by female public servants and suggest suitable measures to increase their efficiency in discharging their duties and maintaining high standards of probity. நேர்மையை வந்து கடைபிடிக்கணும். ஸோ அப்போ இதில் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ மார்க்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க வந்து. அப்போ நம்ம ஒரு ஹாஃப் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் ஹாஃப் வந்து 1.5 பேஜ் அப்படின்னும் போது நம்ம 3 வந்து ஸ்பிட் அப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ எல்லாமே வந்து கிறிஸ்பா வந்து ரத்தின சுருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா தான் பேப்பர் எவாலுவேட் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம எஸ்ஏ மாதிரி எழுதுறதுக்கு வேலை கிடையாது, எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அப்படி மாத்திக்க முடியாது. சிட்டிசன்ஸ் சார்ட்டர்ஸ் வந்து சிட்டிசன் ஸ்டாட்டஸ்னா என்ன வந்து. ஸோ அப்போ லிஸ்ட் அவுட் த பேராமீட்டர்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் சிட்டிசன் ஸ்டாட்டஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க. அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி டேரக்டா ஒரு கொஸ்டின் வந்து வந்துருக்கு அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு இந்த ஹெட்டிங் கீழே வருது அப்படி பார்க்குறோம். அடுத்து சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன் அண்ட் கொகஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோவர் வந்து. ஸோ அப்போ இங்கே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீவேர்டாக வந்து இருக்கு. அப்போ கரப்ஷன் பற்றி அப்படின்னா கரப்ஷன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த கோர் வேல்யூஸ் ஆஃப் த சொசைட்டி வந்து. In your opinion, what measures can be adopted to uplift the core values in the society? அப்புறம் தப்பு பண்ணக்கூடாது, உண்மையை பேசணும், ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொசைட்டியோட கோர் வேல்யூஸாக இருக்கு. அதை வந்து கரப்ஷன் என்ன பண்ணிடுது, காலி பண்ணிடுது. அப்போ தப்பு பண்ணு, பொய் பேசு, ஏமாத்து, சுரண்டு, கொள்ளையடி வந்து, நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், பேராசை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டிக்கு எதிரானது என்னென்ன இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்து உள்ள கொண்டு வந்துடும் அப்படி பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து விசில் ப்ளோவர் who reports corruption and illegal activities, wrongdoing and misconduct to the concerned authorities runs the risk of being exposed to grave danger, physical harm and victimization by the vested interests, accused persons and his team. What policy measures would you suggest to strengthen the protection mechanism to safeguard and whistleblower? ஸோ அப்போ கேள்வி எங்கே கேட்குறாங்க அப்படின்னா கடைசி தான் கேட்குறேன். மேலே கொடுக்கறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது இவங்களே சொல்லிட்டாங்க வந்து. ஸோ அப்போ ஊழல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள், தவறான செயல்கள் மற்றும் தவறான நடத்தை ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் முறைகேடுகளை இடித்துரைப்பவர், சுயநலவாதிகள், குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மற்றும் அவரது குழுவினர் கடுமையான ஆபத்து மற்றும் உடல் ரீதியான தீங்கு மற்றும் பழிவாங்கப்படுவதற்கான அபாயத்தில் இருக்கிறார்.
முறைகேடுகளை எடுத்துரைப்பதை பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த என்ன கொள்கை நடவடிக்கைகள் நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள்? அப்ப விசில் ப்ளோவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன மாதிரி கொள்கையை பரிந்துரைக்கிறீங்க அப்படின்றத இங்க கேட்குறேன். அப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணும். அப்ப ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் இருக்கு. விசில் ப்ளோவர் அப்படின்னும் போது யார் விசில் அடிப்பாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உண்மையை வெளியே கொண்டு வரணும். அப்ப அந்த விசில் ப்ளோவர் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க வந்து. இப்ப எக்ஸாம்பிள் விசில் ப்ளோவர் வந்து ஒரு ஐஏஎஸ்ஆ இருப்பார், ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பார், ஒரு அட்வொகேட்டா இருப்பார், ஒரு காமன் மேனா இருப்பார் வந்து. யார் வேணாலும் விசில் ப்ளோவரா வந்து இருக்கலாம். அப்ப நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த செக்டார்ல தான் இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு லேபரா இருக்கலாம். சோ அவங்க கூட என்ன பண்ணலாம், அந்த பிரைவேட் கம்பெனில நடக்கக்கூடியது என்வரான்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் அவங்களும் சொல்லலாம் வந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சினிமாவில் வர விசில் ப்ளோவரை நம்ம எழுதிடவே கூடாது. நம்ம உடனே ஞாபகத்துக்கு வர வந்து சினிமா, ஏன்னா நம்ம அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இங்க என்னன்னா நம்ம கிளாஸ்ல கொடுத்துருவோம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து விசில் ப்ளோவர்ஸ் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த விசில் ப்ளோவர் என்ன கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடும். ஸோ அதை அப்படியே நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எத்திக்ஸ் ஆஃப் பப்ளிக் பாலிட்டி டிட்டர்மினேஷன் வந்து பொது அரசியல் தீர்மானத்தின் அறநெறிகள் வந்து சோல் ஆஃப் த நியூ லா வந்து. அடுத்து லாஸ் அண்ட் ரூல்ஸ், எத்திக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ், பப்ளிக் லைஃப், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அண்ட் எத்திக்கல் கண்டக்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இப்போ கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோல் ஆஃப் த நியூ லா இருக்குல்ல, பாரதிய நியாய சங்கீதா is justice, equality and impartiality based on Indian culture and ethos. Discuss this in the light of the major shift from the doctrine of punishment to justice in the present judicial system. So புதிய சட்டமான பாரதிய நியாய சங்கீதாவின் ஆன்மா இந்திய கலாச்சாரம் மற்றும் அறநெறிகளை அடிப்படையாக கொண்ட நீதி, சமத்துவம் மற்றும் பாரபட்சமற்ற தன்மை ஆகும். தற்போதைய நீதித்துறை அமைப்பில் தண்டனை கோட்பாட்டிலிருந்து நீதிக்கு ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றத்தின் வெளிச்சத்தில் இதை பற்றி விவாதிக்கும் வந்து. அப்ப தண்டனை கோட்பாட்டில் என்னெல்லாம் மாத்திருக்காங்க, பிரிட்டிஷ் பீரியட்ல எதெல்லாம் வந்து குற்றமா பார்த்தாங்களோ இப்போ வந்து அது குற்றமா இல்லாம சில கேசஸ்லாம் சில சுப்ரீம் கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்ட் ஆயிருச்சு, அவுடேட்டட் ஆயிருச்சு, இந்த லாஸ்லாம் தேவையே இல்லை, இப்ப வந்து இதெல்லாம் கிரைமே கிடையாது, இதெல்லாம் வந்து கிரிமினல் அஃபென்ஸே கிடையாது, இதெல்லாம் சிவில் கேசஸ், இது ஈவன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கேஸாவே இது வந்து புக் பண்ணாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவுடேட்டட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தது என்னன்னா பிஎன்எஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த பிஎன்எஸ் பேஸ் பண்ணி பாரதிய நியாய சங்கீதாவில் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்போ நியூ லா பேஸ் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இதை வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான டேரக்டா அப்படின்னு நம்ம டேரக்டாவும் நம்ம எடுக்க தான் போறோம். ஸோ அப்போ என்னெல்லாம் வந்து ப்ரீவைக்கியூல கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வைடரா வந்து எது இந்த சிலபஸ் டாபிக் இருக்குல்ல அந்த டாபிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஆஃப் பப்ளிக் பாலிட்டி டிட்டர்மினேஷன் வந்து பப்ளிக் பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படின்னும் போது என்னன்னா கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரி லா மேக்கர்ஸ் அப்படின்னு பார்லிமெண்ட்ல வந்து என்னென்ன லா கொண்டு வராங்களோ ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து கடைசி டாப்பிக்காக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. சாரி மிஸ்லேனியஸ் இருக்கு. குட் கவர்னன்ஸ், டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஹியூமன் ரைட் வயலேஷன் அப்படி பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம மேலே போட்ட டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வராதது வந்து இங்கே வந்திருக்கு. எக்ஸ்பிளைன் த சோஷியல் கேபிட்டல் அண்ட் ஹவு டஸ் இட் என்ஹான்ஸ் த குட் கவர்னன்ஸ், சமுதாய மூலதனம் என்ற சொல்லி விளக்குக, இது எவ்வாறு நல்லாட்சியை மேம்படுத்தும் சொல்லிட்டு வந்து. ஸோ அப்போ சோஷியல் கேபிட்டல் அப்படின்னும் போது சோசியலாக கேபிட்டலாக வந்து பார்க்கணும். இப்போ கேபிட்டல் அப்படின்னா பணமாக தானே பார்க்குறோம். ஆனால் சொசைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலாக வந்து இருந்தது அப்படின்னா அது எப்படி குட் கவர்னன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றது. அப்போ நல்ல சிட்டிசன்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றது யாருக்கிட்ட இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா வந்து சொசைட்டி கிட்ட இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து குட் கவர்னன்ஸுக்கு சப்போர்ட்டிவா அவன் வந்து இருப்பான். அப்போ கியூல நிற்காம என்ன பண்றது, முன்னாடி போயிட்டு இந்தாங்க 100 ரூபா வச்சுக்கோங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுங்க, டிக்கெட் கொடுங்க, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரப்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஒரிஜினலாக வந்து பப்ளிக் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. யார்கிட்டனா பிரைவேட் கிட்டையும் அதாவது பிரைவேட் கம்பெனி கிட்டையும் அல்லது கவர்மெண்ட் கிட்டையும் வந்து கரப்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம். அப்போ கரப்ஷன் அப்படின்றது என்னன்னா வந்து ஒருத்தன் என்ன பண்ணா இன்னொருத்தனுடைய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பறிக்கிறதுக்காக தான் கரப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான் வந்து. அப்படிதான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருதுன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த பப்ளிக் அஃபீஷியல் கிடைச்சோட என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அப்போ வந்து நம்ம டிலே பண்ணோம்னா நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண டிலே பண்றாங்க. அப்போ யார் வந்து பணம் கொடுக்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அப்போ மற்றவங்கலாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்து பணம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டோம், எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணனா என்ன ஆகும் வந்து. அப்போ கரப்ஷன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க முடியுமானா ஒழிக்கும். ஆனால் பொறுமை இல்லை, நான் வந்து எனக்கு இமீடியட்டா வேணும், உடனே வேணும், இப்போவே வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போ நீ காசு கொடுத்தா உனக்கு எல்லாமே இமீடியட்டா கிடைக்கும் வந்து. ஸோ அப்போ உனக்கு முன்னாடி 100 பேர் அவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது
எனக்கு வந்தால் போதும், அப்போ நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணம் தான் என்ன பண்ணால் கரப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணிவேராக இருக்குது அப்படிங்கிறோம். இதை யாரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் அஃபீஷியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறோம். அப்போ நம்ம பப்ளிக் அஃபீஷியல்ஸ் பிளேம் பண்ணுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், வந்து சமுதாய மூலதனம் என்ற சொல்ல அந்த சமுதாயத்தில் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது அவங்க என்கல்டிவேட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு. சரி, அடுத்து impact of digital technology as a reliable source input and rational decision making is a debatable issue. Critically evaluate with a suitable example. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷனல் டிசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வந்து அப்போ கிரிட்டிக்கலி எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. சில நேரங்களில் சரியாக அமையும், சில நேரங்களில் தப்பாக முடியும். வந்து அப்போ டெக்னாலஜி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். சில நேரங்களில் அதையே நம்ம டிபெண்ட் பண்ணி போகும்போது தப்பான ஒரு டிசிஷன் மேக்கிங் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து ஸோ அப்போ பகுத்தறிவு முடிவெடுப்பதற்கான நம்பகமான உள்ளீட்டு ஆதாரம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் தாக்கம் விவாதத்துக்குரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வந்து. ஸோ இப்போ நம்ம ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஏஐயோட டேட்டா நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா இப்போ டிசிஷன் மேக்கிங் நோக்கி போயிட்டு இருக்கு. வந்து இது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம ராங்காகவும் போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக தான் அப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நோட்ஸ் மேக்கிங் அப்படி தான். வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை தூக்கி ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணும், அது இஷ்டத்துக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் படித்து பார்த்து அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பல நேரங்கள் அதுவே என்ன பண்ணுன்னா நம்ம ஹியூமன் மாதிரி யோசிக்குது. வந்து அப்போ என்ன பண்ணுதுன்னா நீங்கள் ஒரு செயலை கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணால் அதுவே யோசிச்சு பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு வந்து செயல் திருக்குறள் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அதுவே திருக்குறள் சொல்லிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா திருக்குறளே கிடையாது. ஏன் அப்படி ஏன் சொன்னேன் அப்படின்னு ஏகிட்ட கேட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அது 7 சீர் இருக்கு, மேலே 4 இருக்கு, கீழே 3 இருக்கு, அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈவன் வந்து இதுக்கு ஒரு உரையே அது ரெடி பண்ணிடும். வந்து ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஏஐ வந்து மாறிட்டு இருக்கு. பட் அதே மாதிரி தான் மற்ற டிஜிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலாக நம்ம கிடைக்கிற அந்த ரிலையபிள் சோர்ஸ் அந்த டேட்டா அப்படின்றது வந்து நம்ம திருப்பியும் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மிஸ்லனியஸில் நமக்கு டோட்டலாக ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட். அதே மாதிரி இங்கே ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆன்லைன் மெத்தடாலஜி இஸ் பீங் யூஸ்டு ஃபார் டே டு டே மீட்டிங்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் அப்ரூவல்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேஷன் செக்டார் டு எக்ஸ்டெண்ட் டெலிமெடிசன் இந்த ஹெல்த் செக்டார் இஸ் கெட்டிங் பாப்புலர் வித் அப்ரூவல்ஸ் ஆஃப் the competent authority. No doubt it has advantages and disadvantages for both beneficiaries and the system at large. Discuss ethical issues involved in the use of online method of particularly to vulnerable sections of the society. அப்போ எத்திக்கலாக என்னென்ன இஷ்யூஸ் வருது? வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டினா அவங்ககிட்ட என்ன இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, அண்டு லேப்டாப் டேப் மொபைல் ஃபோன் இருக்காது. அப்போ அவனை என்ன பண்ணிடும்னா அப்படியே ஒதுக்கிடும். அப்போ அவனுக்கு எதுவுமே ரீச் இருக்காது. அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகிட்டோம் ஆன்லைனுக்கு கோவிட் வந்ததுக்கப்புறம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே மீட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் மீட்டிங் வந்து நடக்குது. வந்து அப்புறம் டீச்சிங் லேர்னிங் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டர் முதற்கொண்டு இப்போ அப்படி தான் வந்துருக்கு. டாக்டர்ஸ் வந்து ஆன்லைனில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டோட்டலாக ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கன்சல்ட்டிங் அப்படின்னு ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற சிம்டம்ஸ்லாம் சிவியாரிட்டி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் வரணுமா இல்லையா அப்படின்னு அப்போ டெலிமெடிசன் டெலி எஜுகேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கு ஃப்ரெண்ட். வந்து இதுக்கு நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது? வளன்னு எழுதவும் முடியாது. வந்து அப்போ கிறிஸ்பாக எழுதுறது, வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட எழுதுறது, ஜஸ்டிஃபை பண்ணுறது நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதான் முக்கியம். ஸோ அப்படி கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டே டு டே மீட்டிங்ஸ் வந்து அப்போ டே டு டே மீட்டிங்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டியூஷன் அப்ரூவல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வருது. வந்து அதுக்கப்புறம் டீச்சிங்கில் வருது, டீச்சிங் லேர்னிங் எஜுகேஷன் செக்டாரில் வருது. ஸோ அதுக்கப்புறம் டெலிமெடிசன் ஹெல்த் செக்டாரில் வருது. வந்து ஸோ இதை பற்றி சொல்லும் போது இது வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. வந்து ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ்ட் இன் த யூஸ் ஆஃப் ஆன்லைன் மெத்தட் பர்டிகுலர்லி டு வல்னரபிள் செக்ஷன்ஸாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மேலே சொன்ன இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாரோட ரிலேட் பண்ணணும்? வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியோட ரிலேட் பண்ணணும். அப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிளாக யாரை சொல்லலாம் அப்படின்னா வந்து நம்ம ஈவன் வந்து சீனியர் சிட்டிசன் சொல்லலாம், உமனை சொல்லலாம். வந்து ஸோ இவங்களாம் வல்னரபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொசைட்டியில் அது பாதிக்கப்படக்கூடியவங்க. அதே வந்து ஷெட்யூல் கேஸ்ட் சொல்லலாம், ஷெட்யூல் ட்ரைப் சொல்லலாம் வல்னரபிள். வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லலாம், வல்னரபிள் சொல்லலாம். வந்து ஸோ அப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம சொசைட்டியில் வல்னரபிளாக இருக்கிறாங்களோ ஸோ அவங்கள சொல்லிட்டு அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணி வித் எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிற மாதிரி இருக்கும். வந்து ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்லேயும் வந்து கொடுத்துருக்க அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்று பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டோம், மூணுமே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டோம். எழுத ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டீச்சிங் எழுதிட்டு டெலிமெடிசனை விட்டுரும். அப்போ நம்ம ஒரு 3 கோடை போட்டிங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓஹோ நம்ம 3 விஷயத்த சொல்ல போகிறோம்.
யாரோட லிங்க் பண்ணால் வல்னரபிள் செக்ஷன்ஸ். அவ்வளோதான். கொஸ்டின் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து. ஆனால் அந்த கொஸ்டினில் இருக்க கீவேர்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். 1 2 3 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது வந்து. ஸோ அப்போ இந்த 3 அப்படின்னு வந்துச்சுன்னா 10 மார்க் அவ்வளோதான் கேட்க முடியும் வந்து. இதுக்கு மேலே கேட்டாங்கன்னா நம்ம வந்து பக்கமாக எழுதுறதுக்கு இங்கே இடமும் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணால் லிமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அது நம்ம ஆன்சர் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது வந்து ஜென்ரலாக ஓவராலாக ஒரு அவுட்லைன் தான் ஃப்ரெண்ட். இங்கே நம்ம கிளாஸ் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து நம்ம படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். நம்ம லைவ் கிளாஸ்லையும் வந்து இது பேஸ் பண்ணி நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் இருக்குது, வீக்லி டெஸ்ட் இருக்குது. அண்ட் நம்ம ரெக்கார்டட் கிளாஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கிளியராக வந்து புரிய ஆரம்பிக்கும் வந்து. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் பார்க்க போகிறோம் வந்து. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க வரோம் வந்து. ஸோ அப்புறம் அதை வந்து எப்படி நம்ம கொஸ்டினோட நம்ம எப்படி வந்து கொஸ்டின் கேட்டால் நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வந்து. ஸோ அப்போ இப்படி நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நம்ம கேட்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம எழுத போகிறது அப்படின்னா 4 கொஸ்டின் தான். 2 10 மார்க் 2 15 மார்க். அதனால் ரொம்ப ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறது இது சின்ன விஷயத்துக்கு. அப்படிதான் தமிழ் சொசைட்டி வந்து மொத்தமாக கேட்க போகிற 2 கொஸ்டின், 2 10 மார்க் 2 15 மார்க். ஸோ அதுக்கும் போட்டு வந்து ஊன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா 750 மார்க்ஸில் 50 மார்க் தான் தமிழ் சொசைட்டி. பர்டிகுலராக இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்கிறேன் வந்து. ஸோ அதனால் வந்து டென்ஷன் ஆகாது, ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது வந்து. அகைன் எத்திக்ஸும் அப்படி தான் வந்து. எத்திக்ஸில் எனக்கு புக்கே இல்லை நோட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அது இங்கிலீஷில் இல்லைன்னு சொல்லுவீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எனக்கு இது தமிழ் இல்லைன்னு சொல்லுவீங்க வந்து. ரெண்டுத்துக்குமே நம்ம கிளாஸ் எப்படி கொண்டு போகிறோம்னா பைக்லாம் கொண்டு போகிறோம். ஸோ அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் யாரோட பிரச்சனைனா அகாடமியோட பிரச்சனை. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறது, பார்க்காம எழுதி பார்க்கறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது 3 தான் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய வேலை. ஸோ அப்போ இந்த 3 மட்டும் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஓவராக வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணால் டிஎன்பிசி எப்போ ரிசல்ட் விடுவாங்க, அடுத்து டிஎன்பிசி எப்போ மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் டிஎன்பிசியோட வேலை. அப்போ டிஎன்பிசியோட வேலை, அகாடமியோட வேலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் யோசிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாம ப்ரெஷரையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு டிஎன்பிசி வேலையை டிஎன்பிசி பார்க்கும், அகாடமி வேலை அகாடமி பார்க்கும். உங்கள் வேலை என்ன அப்படின்னா வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, பார்க்காம எழுதி பார்க்குறது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஃப்ரெண்டு தான். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கக்கூடிய பாலிட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். பாலிட்டியில் பிவிக்கில் எப்படி கேட்டிருக்காங்க, பாலிட்டியில் என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மொதல் 11 சாப்டர் ஏன் பிடிச்சதுன்னு சொன்னேன்னா அப்படியே நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்தது தான். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் மாறுது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு 11 சாப்டர்ஸ் அப்படின்னு அப்படியே ப்ரிலிம்ஸில் இருக்கிறதுனால எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டு வேகத்தில் போவீங்க. அதுக்கப்புறம் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கேயும் அப்படி தான் போகிறீங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு ஏரியாவாக அது வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம ஈவினிங் தான் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். 6 PM வந்து பார்த்தீங்கன்னா தட் 6 to 7 தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் டீகோடிங் ஃபஸ்ட்டு பார்த்துறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிவைக்யூ அண்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துறோம். வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளாஸ் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்.